இன்றைக்கு ஜும்மாவிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அரபியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லைசம் என்ன, அது என்ன என்னை சார்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தை கொடுத்து, அல்லாஹ்வின் இடத்திலே வஹீ வாங்கி இந்த மார்க்கத்தை கொடுத்து, இந்த மார்க்கத்திலே ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதனை தெல்ல தெளிவாக காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் அன்றைய காலங்களில் அல்லாஹ்வின் தூதர் சில கண்டனமான பதிவுகளையும் செய்திருக்கிறார்கள். ஒரு சிறிய தவறாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டனங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதைவிட ஒரு படி மேல் இருக்கக்கூடிய தவறுகள் என்றால் அதற்கு உண்டான கண்டனங்கள். இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்கையை செய்தாலோ, சுன்னாவை பின்பற்றவில்லை என்று சொன்னாலோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது ஒரு சாதாரண வார்த்தையாக தெரியும். ஆனால் அதை ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்த்தால், ஒரு தந்தை தன்னுடைய மகனை கண்டிக்கும் பொழுது ஒரு தவறு செய்து விட்டான், ஒரு சின்ன தவறு, பொய் பேசிவிட்டான் என்று சொன்னால் மகனை ஒரு அழகான முறையில் கண்டிப்பார். தங்கமே இனிமேல் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்று தந்தை மகனை கண்டிப்பார். நாம் அப்படிதான் செய்வோம். அதே போல அதை விட ஒரு மேலதிகமான தவறை செய்து விட்டான், ஒரு குழந்தையை அடித்து விட்டான் என்று சொன்னால் நம்ம ஒரு பயம் காட்டுவதற்காக சிறிய அடியை கொடுத்து இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுவோம். இனிமேல் செஞ்சீங்கன்னா அத்தா திரும்பவும் அடிப்பேன் அப்படின்னு மகனை பார்த்து நாம சொல்லுவோம். அதற்கு மேலதிகமான பெரிய ஒரு தவறை, ஒரு திருடுவதோ இல்லை வேற ஏதாவது ஒரு கொலை குற்றமோ செய்து விட்டால் அந்த மகனை பார்த்து தந்தையார் சொல்லுவான், நீ எனக்கு பிறக்கவே இல்லடா, நீ என் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாருமே பொதுவாக உதிப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மார்க்கத்துக்கு முரணாக இந்த சுன்னாவையோ இந்த மார்க்கத்தையோ புறந்தள்ளி விட்டு அவன் தாண்டோடித்தனமாக ஒரு செய்கையை செய்தால் நீ என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. நீ முஸ்லீமே இல்லைன்னு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர். இஸ்லாமியனே இல்லை, என்னை சார்ந்தவன் இல்லைன்னா என் மார்க்கத்தை சார்ந்தவன் இல்லை, இந்த வழித்தோர்களை சார்ந்தவன் நீ அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் யாரை பார்த்து கண்டிருக்கிறார்கள்? இந்த மார்க்கத்துக்கு முரணாக நடப்பவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. அதுல நிறைய இடங்கள்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் ஹதீஸ் வாயிலாக வந்து இருக்கிறது. அதுல ஒரு இடங்க, கணவன் மனைவி 2 பேர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த குடும்ப வாழ்க்கையில போய் 3வது ஒரு நபர் உள்ள போய் அவர்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக கணவன் மனைவியை பற்றியோ இல்ல மனைவி கணவனை பற்றியோ ஏதாவது உள்ளுக்குள்ள போய் ஊசல் பூசலாக அவர்களை பற்றி தப்பான ஒரு கண்ணோட்டமாக ஒரு மனிதர் 3வது நபர், அது சகோதரனாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்ல வியாபார ரீதியாக இருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், யாராவது ஒருவர் உள்ள போய் இந்த குடும்பத்தை பிரிப்பதற்காக வேலைத்தனம் செய்பவரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, இவன் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பம் அடுத்த சந்ததியே நாசமா போயிடாங்க, குடும்ப வாழ்க்கையே இல்லாம போயிடும். ஒரு மனிதருக்கு எவ்வளவு வேணாலும் பொருளாதாரம் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் சொத்துக்கள் இருக்கலாம், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இல்லை என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் அவனுக்கு தேவையே இல்லை. என்னத்த பொருளாதாரம் சம்பாதிச்சு, சில பேர் சொல்லுவாங்க என்னங்க பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்லை, கட்டின பொண்டாட்டி சரியில்லை, கட்டின கணவன் சரியில்லை, இல்ல 2 பேரும் சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியில்லை, ஏதோ வகையில குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருப்பதற்காக ஒரு காரணகர்த்தாவாக ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, இவன் என்னை சார்ந்தவனே அல்ல என்று சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர். அடுத்ததாக இன்னொரு குழுவை பார்த்து சொல்றாங்க, ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டுக்கு மனைவிமார்களை சந்தித்து அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் அவர்கள் சுன்னாவை பின்பற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் தொழுகிறாங்க, எப்படியெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர் கொண்ட குழு அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களை சந்தித்து பேசுறாங்க. அதுல அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கைகள், அவர் செய்யக்கூடிய தொழுகைகள் இதெல்லாம் பத்தி சொல்லும் பொழுது இவங்க அல்லாஹ்வின் தூதர் கம்மியா தொழறாங்களோ, அல்லாஹ்வின் தூதர் கம்மியாக நோன்பு வைக்கிறாங்களோ, அல்லாஹ்வின் தூதர் கம்மியாக இபாதத் பண்றாங்களோ அப்படின்னு இவர்களுக்கு தன்னைத்தானாக ஒரு கில்ட்டியாக அவர்கள் நினைக்கிறாங்க. இவர்கள் செய்யறாங்க. 3 பேர் முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கம் நரகம் நிச்சயிக்கப்பட்ட தூதர், இவங்களா பேசிக்கிறாங்க.
சொர்க்கம் நரகம் நிச்சயிக்கப்பட்ட தூதர். அதனால சொர்க்கம் நிச்சயமானனால அல்லாஹ்வின் தூதர் கம்மியா தொழுறாங்க. ஐவேளை தொழுகை, சுன்ன, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து இதை மாத்திரம் தொழுதுட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டால அந்த சுன்னா நோன்புகளை மாத்திரம் மாதத்தில் கேட்கக்கூடிய நோன்பு, வாரத்தில் வைக்கக்கூடிய நோன்பு, கடமையான நோன்பு இதை மாத்திரம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நாம அப்படி செய்யக்கூடாது. நம்மளுக்கு மறுமையில என்னன்னு தெரியாது, சொர்க்கமா நரகமா எதுன்னு தெரியாது. நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம். அல்லாஹ்வின் தூதர் பாவமே செய்யாதவர், அதனால அவர் கம்மியா தொழுறாரு, நாம அதிகமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம நிறைய தொழுகிறோம் சொல்லிட்டு ஒருவர் முடிவெடுக்கிறார். என்ன முடிவு? நான் வாழ்நாள்ல நான் மரணிக்கிற வரை இரவு முழுதும் நின்று வணங்கி கொண்டே இருப்பேன், தொழுது கொண்டே இருப்பேன். எப்போ? பகலெல்லாம் வேலைக்கு போய் குடும்பத்துக்கு உண்டான தேவையெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு நைட்டு இஷா முடிச்சுட்டு தொழ ஆரம்பிச்சாரு சொன்னா ஃபஜ்ர் வரைக்கும் நான் தொழுது கொண்டே இருப்பேன். எப்போ? மரணிக்கிற வரை அப்படின்னு ஒருத்தர் சபதம் எடுக்கிறார். இரண்டாவது ஆள் சொல்றாரு, நான் வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன். எப்போ? மரணிக்கிற வரை. நான் என்னுடைய மரணிக்கிற வரை எல்லா நாட்களிலும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு, மூன்றாவது நபர் சொல்றாரு, நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன், சந்நியாசம் பண்ண போறேன், திருமணம் செய்யாமல் எந்த பெண்களையும் அண்டாமல் நான் சந்நியாசம் மேற்கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சி செய்கிறேன். இவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க? இதெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக ஆகிவிடலாம் அப்படின்னு தப்பான எண்ணத்துல சொல்லி அங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல மனைவிமார்கள் சொல்றாங்க, இப்படி 3 பேர் வந்தாங்க, இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவளை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு, தம்பிகளா, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதை விட 1000 மடங்கு அல்லாஹ்வை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன், உண்மையா இல்லையா? மற்றவர்களை விட அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் எப்படி, அர்ப்பணிப்பு எப்படி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அப்படிப்பட்ட வாழ்க்கையை உலகத்தில் ஒரு நபர் கூட வாழ்ந்து விட முடியாது. வாழ்ந்ததும் சரித்திரம் இல்லை, வரலாறு இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உங்களை விட அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லல, இரவு முழுவதும் நின்று வழங்கணும், நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் கடமையான தொழுகைகளை தொழுகிறேன், சுண்ணாவான தொழுகைகளை தொழுகிறேன், போல இரவு நேரத்துல என் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அழகான விளக்கத்தை சொல்றாங்க. இரவு நேரத்துல அந்த கண்ணுக்குன்னு ஒரு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது, மனுஷன் தூங்கலைன்னு சொன்னா பித்து பிடிச்சிருவான், சைக்கோத்தனமாயிருவான்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அதை ஓமையாக சொல்றாங்க, என் கண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் பகல்ல தொழுகிறேன், இரவு 3ஆம் இரவுல தஹஜ்ஜுத் ஃபஜ்ர் எல்லாம் தொழுதுக்கிறேன், அதுக்கு இடப்பட்ட நேரத்துல நான் உறக்கத்தை மேற்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. அதனால நீங்க இரவு முழுவதும் நின்று தொழக்கூடாது, காலம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னாரு. அவரை பார்த்து சொல்றாங்க, கடமையான நோன்பு, நோன்பு காலத்தில் வரக்கூடிய நோன்பு, மாதத்தில் வரக்கூடிய சுண்ணாவான நோன்பு, வாரத்தில் வைக்கக்கூடிய நோன்பு, இதை செய்கிறேன். நீங்க வருஷம் உள்ள சாகர வரைக்கும் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா இதையும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இன்னொருத்தரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சன்னியாசம் மேற்கொண்டு சொன்னீங்களே இல்லையா, இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. இந்த மார்க்கம் தான் உலகத்திலே எல்லா மார்க்கத்திலையும் சன்னியாசம் மேற்கொள்வாங்க. புத்த துறவிகள் இந்து மதத்துல, கிறிஸ்துவ மதத்துல ஃபாதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்து மதத்துல சன்னியாசம் மேற்கொண்டு சாமியாரா போய் உட்கார்ந்து, இதெல்லாம் எப்பன்னா ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு கடைசியா போய் உட்காருவான். எங்க? சன்னியாசம் போய் உட்காருவான், எல்லாம் அனுபவிச்சிருவான். எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியால எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், குழந்தை வேண்டாம், நான் சன்னியாசம் மேற்கொள்றேன்னு போய் உட்காருவான். இது இல்ல மார்க்கம். இந்த மார்க்கம் அப்படி காமிக்கல. இந்த மார்க்கம் சொல்லுது, கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது மார்க்கம் வலியுறுத்துது. ஏன்னு சொன்னால், நீ வேறு வாழ்க்கைக்கு போய்விடக் கூடாது. எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்குமே குடும்ப வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு, அதை மேற்கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தில் சொல்லுது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, இதை மீறி நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் வன்மையாக அங்க கண்டிக்கிறாங்க. யார் ஒருவர் என் சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்லங்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். கடுமையா கண்டிக்கிறாங்க அந்த 3 பேர்த்த. நான் சொன்ன விஷயத்துக்கு மாறாக நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மார்க்கத்துக்கு சுன்னாவுக்கு நீ முரணாக நீ நடந்தீங்கன்னு சொன்னா, நீ என்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர்கள் வன்மையாக அந்த 3 பேரும் கண்டிப்பதாக செய்திகள் வருது. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், இந்த மார்க்கம் என்ற பெயரிலே இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள் எவ்வளவு. சுன்னான்னு சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ்வின் தூதர், என் சுன்னாவை யார் புறக்கணிக்கிறாரோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை.
என் சுண்ணாவை யார் பின்பற்றவில்லையோ அவனும் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய மக்கள் தொழுகிறோம் இல்லையா, தொழுகையில கொள்கையை ஏற்றுக்கிறோம். இந்த தௌஹீத் கொள்கையை நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறோம். முதல்ல மதுகப்புல இருந்தோம், சாஃபி, அனஃபி, அம்பலி, மாலிக்னு மதுகப்புல இருந்து அந்த மதுகப்புல பின்பற்றி கொண்டிருந்தோம். மார்க்கம் தெரியுது, குர்ஆன் தமிழாக்கம் வந்தது, ஹதீஸ்கள் தமிழாக்கம் வந்தது, ஆய்வு செய்தோம். இதுதான் மார்க்கம்னு சொல்லி இந்த தௌஹீதை இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். கொள்கையை ஏத்துக்கிட்டாச்சு, வட்டி வாங்க மாட்டேன், திருமணத்துக்கெல்லாம் போக மாட்டேன், எல்லாம் ஏத்துக்கிட்டாச்சு. ஆனா அந்த தொழுகையினுடைய சுண்ணாவை எத்தனை பேர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? தொழுகையில ஒரு சுண்ணா இருக்கு இல்லையா, தக்பீர் எங்க கட்டணும், நெஞ்சில கட்டணும், அத்தியாயத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கணும், ருக்குவுக்கு போகும்போது எப்படி போகணும், சஜிதா போகும்போது எப்படி போகணும், இது எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை இருக்கு. சாபியில என்ன செய்வாங்க, அத்தியாயத்தில் இருக்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கையை நீட்டிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கையை மடக்கிடுவாங்க. அனஃபியில என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கையை நீட்டிட்டு சலாம் கொடுக்கிற வரை நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்பலி, மாலிக்னு 4 விதமா அவர்கள் தொழுவார்கள். நீ ஷியா குரூப் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தக்பீரே கட்ட மாட்டாங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கீழே கை போட்டுட்டு தொழ ஆரம்பிப்பாங்க. இந்த அளவுகோல் என்ன? அல்லாஹ்வின் தூதர் இந்த 5 வகை மதுகப் இருக்கு இல்லையா, 4 வகை மதுகப்பு, இந்த 4 மதுகப்புல எந்த மதுகப்புல அல்லாஹ்வின் தூதர் இருந்தாங்க? ஒரு மாசம் ஷாஃபியில, ஒரு மாசம் அனஃபியில, ஒரு மாசம் அம்பலி, ஒரு மாசம் மாலிக்னு இருந்தாங்களா? தூதர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. என்று சொன்னால் தெளிவான தூதர், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தூதர், அப்படி மாறி மாறி ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். ஒரே மார்க்கம் இந்த மார்க்கம், ஒரே தொழுகை, ஒரே பார்வை, ஒரே சட்டம் தான் இந்த மார்க்கம் சொல்லுது. எத்தனை பேர் அந்த தொழுகை சுண்ணாவாக தொழுது கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க இல்லையா, நான் எப்படி தொழுதேனோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள். அப்படித்தானே ஹதீஸ். எப்படி சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர்? கையை நீட்டிட்டு மடக்கிட்டாங்களா? இது ஆதாரம் இருக்கா? கொடுங்களே, நாமளும் பின்பற்றுவோம். கையை நீட்டிட்டே இருந்தாங்களா? கொடுங்களே ஆதாரம், அதையும் பின்பற்றுவோம். தக்பீர் கட்டாம கீழே கை போட்டு இருந்தாங்களா? அதையும் கொடுங்களே, அதையும் பின்பற்றுவோம். இதைதான் அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் செய்த நிறைய ஆதாரங்கள் இருக்கு. 9 ஆதாரங்கள் அல்லாஹ்வின் தூதர் விரலாட்டக்கூடிய சுன்னா, அந்த ஹதீஸ்கள் 9 ஆதாரமாக இருக்கு. நிறைய மதுவ புக்குல சொல்லப்பட்டிருக்கு, புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. விரல் ஆட்டினார் அல்லாஹ்வின் தூதர், கட்ட விரலையும் நடுவிரலையும் மடக்கி ஆள்காட்டு விரலை நீட்டி ஒவ்வொரு அழைப்பதை போல அல்லாஹ்வின் தூதர் அசைத்துக் கொண்டிருந்தார். ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இதை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், எல்லா பள்ளிவாசல்களும் ஒட்டப்பட்டிருக்கிறோம். யார் பின்பற்றுகிறார்கள்? சொற்ப மக்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றி இருக்கிறோம். ஆனால் தௌஹீத் உள்ள வளர்ந்து தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையை நிறைய பேர் பின்பற்றவில்லை, சுன்னாவை பின்பற்றவில்லை. ஏன்? அத்தால இருந்து வந்துச்சுங்க அந்த வழித்தோன்றல், என் வழியாப்பால இருந்து வந்துச்சுங்க வழித்தோன்றல். காலங்காலமா இப்படிதாங்க நாங்க இருக்கிறோம், இப்படி இல்லைங்க, இப்படியே தாங்க இருக்கிறோம். இந்த கொள்கையை சொல்வதற்காக, இந்த விரலை ஆட்டுவதற்காக எத்தனை பேர் அடிபட்டார்கள், சின்னாவிட்டப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லும், தெரிந்தவர்களுக்கு தெரியும். அன்றைக்கெல்லாம் இன்று இது போல தௌஹீத் மதரசாக்கள் நிறைய இல்ல. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள போனாலே துரத்து விடுவான், அடி உலகும். ஆனால் இன்றைக்கு தௌஹீத் புரட்சியின் காரணமாக, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த வழிமுறையின் காரணமாக, பிரச்சாரத்தின் காரணமாக இன்றைக்கு தௌஹீத் பள்ளிகள்ல பெண்கள் குழுமி இருக்கிறார்கள். இதை பார்த்து மதுவப்பு பள்ளிவாசல்ல கதவை திறக்கிறாங்க. இன்றைக்கு கதவை திறக்கிறாங்க. பெண்கள் வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, வரலாம். கதவு சாத்தப்பட்ட அந்த பள்ளிவாசல்கள் இன்றைக்கு பள்ளி பெண்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கு. ஏன் தெரியுங்களா? புரட்சி தாவா செய்த அந்த கோணம். இன்றைக்கு எத்தனை பேர் விரல ஆட்டக்கூடிய நிலையில இருக்கிறோம்? யாரையும் முக்கியமாக இதை இவரை சொல்லணும் அவளை சொல்லணும் இல்ல, பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சுன்னாவை எத்தனை பேர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்களேன். இந்த விரல ஆட்டியதற்காக நிறைய பேர் விரல்கள் உடைக்கப்பட்டுச்சு அன்றைய காலங்கள்ல. இப்படிதான் தொழுவேன் சொல்லி நின்னார்கள். அதுக்கப்புறம் தான் தனியாக வந்து சின்ன கூரை போட்டு செட்டு போட்டு இன்றைக்கும் செட்டில தான் தொழுதுட்டு இருக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சுன்னாவை சொன்னாங்களே, நீ என் சுன்னாவை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நீ என்னை சார்ந்தவன் இல்ல. இங்கேயும் வருது அது. இந்த சுன்னாவை, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த சுன்னாவை பின்பற்றவில்லை என்று சொன்னால் என்னை சார்ந்தவன் இல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்களே, கண்டிக்கிறாங்களே. அப்ப நாம் யார்? மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் தானே.
4 மதுக்கு எப்படி ஒரு மார்க்கம் ரீதியாக போகாம ஒரு சாதாரணமாக யோசித்து பார்த்தாலும் அதுக்கு விலை கிடைக்குமே. 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா அல்லாஹ்வின் தூதர்? மார்க்கம் ரீதியா போய் ஆய்வு செய்ய வேண்டாம். ஒரு சாதாரணமாக 4 மதுக்கு போல அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருப்பாரா? இது பின்னாடி ஒரு 300 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு பிதுகத்து. அந்த பிதுகத்துல நாமளும் மூழ்கி இருந்தோம். அது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, பிதுகத்துன்னு தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து இன்றைக்கு அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மார்க்கத்துல பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஹஜ்ரத் வலைதளங்கள் எல்லாம் வந்துச்சு, நான் விரலாட்டு தொழக்கூடிய யார் பின்னாடியும், அவர் உரிமையில பேசினார், எவன் பின்னாடி நின்று தொழ மாட்டேன். விரலாட்டி தொழக்கூடிய பயான்ல சொல்லும் பொழுது அவர் அப்படியே அடிச்சுட்டு போறார், நான் விரலாட்டக்கூடிய எவன் பின்னாடி நின்று தொழ மாட்டேன், நான் மதுவப்பு அந்த அடிப்படையில் தான் தொழுவேன். அது சாப்பி இருந்தாலும் சரி, அனப்பி இருந்தாலும் சரி, அம்பளியா மாலிக்கா, ஏதோ ஒரு மதுவப்பு பின்னாடி இமாம் பின்னாடி நின்று தான் நான் தொழுவேன்னு சொல்றாரு. ஒரு ஹஜ் உம்ரா போனா என்ன செய்வாரு? அங்க அறத்துல எப்படி தொழுகிறாங்க, அறத்துல இமாம் எப்படி தொழுவார் தெரியுங்களா? அறத்துல இமாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில இங்க எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம், நெஞ்சில கை கட்டி தக்பீர் கட்டி அத்தியாயத்துல அமர்ந்து விரலை ஆட்டுவோமே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, கட்டு விரலையும் நறுவிரலையும் வளைத்து அல்லாஹ்வின் தூதர் கட்ட விரலை ஆள்கட்டி விரலை ஒருத்தரை அழைப்பது போல அழைத்தார்களே, அது போல இங்க தொழுகிறோமே. இதே நிலைப்பாடுதான் அங்க மதினாலையும் ஹரத்திலையும் இமாம் தொழுவார். இதான சட்டம். ஏன்னா நம்ம ஆய்வு பண்ணி நம்ம முதல்ல எல்லாம் பார்க்கல, இந்த வலைதளங்கள் இல்ல. இன்றைக்கு வலைதளங்கள் வந்துருச்சு, அதுல பாருங்களேன், வீடியோக்கள் வருது, இப்படி கீழே இருந்து ஜூம் பண்ணுவாங்க. எது ஹரத்துல இமாம் தொழக்கூடிய இமாம், அது என்ன தொழுகையாகட்டும், எல்லா தொழுகையிலுமே இமாம் வரலாற்று கூடியிருப்பார். அப்ப இந்த ஹஜ்ரத் எங்க போய் தொழுவார்? ஹரத்துல தனியா ஜமாத் போட்டு தொழுவாரா? யாரை பின்பற்றுவார்? அங்க ஹரத்துல இருக்கக்கூடிய இமாம் தௌஹீத். இன்னைக்கு தௌஹீதுங்கிறது கூடி நிறைய ஒரு தப்பான விஷயத்தை சொல்றாங்க. தௌஹீத் ஜமாத்து, தௌஹீது இது, முஜாஹிது, நிஜாத்துக்காரன், இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவன் தான் தௌஹீத். இதுதான் தௌஹீத். அப்ப எல்லாருமே தௌஹீத் தான். அந்த சொல்லக்கூடிய அஜரத்தும் தௌஹீத் தான். அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்றுக்கொண்டிருந்தால், வழிமார்களை பின்பற்றி இருந்தால் அவர் தௌஹீத் இல்ல. சகாபாக்களை பின்பற்றினால் தௌஹீத் இல்ல. அல்லாஹ்வின் தூதரை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வை தான் பின்பற்ற வேண்டும். ஷாபான் மாதம் வந்துருச்சு இல்லையா? நீ பிறை 15 என்ன ஆகும்? பராத் இரவு. பராத் 20 3 யாசின் ஓதுவாங்க இல்லையா? அன்றைக்கு நாமளும் ஓதிக்கொண்டு இருந்தோம். பராத் 20 3 யாசின் ஓதி நடு இரவு ஃபுல்லும் நின்று 100 ரக்காத் தொழுவாங்க. இது யார் செய்தது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் அது இருந்தால் கொடுங்களை நாமளும் தொழுவோம். இது இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா தானே கேட்க வேண்டும். சும்மா ஒரு குடும்பத்தில் அடிச்சுட்டு போன பராத் இரவுல இங்க செய்யக்கூடிய அலிச்சாட்டியங்கள், பிதுகத்துகள் இன்றைக்கு வரம்பு மீறி போயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள், வருடம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அதாவது உனக்கு எதிராக நான் எல்லா வேலையும் செய்வேன். யாருக்கு எதிராக? நமக்கு எதிராக நினைச்சு செய்யறாங்க. இது நமக்கு எதிராக செய்யக்கூடிய வேலை இல்ல, மார்க்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய வேலை. என்ன வேணாலும் கத்தி மார்க்கத்துக்கு எதிராக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மறுமையில போய் நிற்கக்கூடிய இடம் அல்லாஹ்வினுடைய சன்னதி. மகசர் மைதானத்துல எல்லாரும் போய் நின்றுதான் ஆகணும். அந்த இடத்துல அந்த பராத் இரவுல அந்த 15வது அந்த பிறையில இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீ என்னை சார்ந்தவன் அல்ல. எல்லாம் சொல்றாங்களா? ஒரு சகாபி சொல்றாங்க இல்லையா, நபித்தோழர் சொல்றாங்க, நான் இரவு முழுவதும் நின்று வணங்க போறேன். இரவு முழுவதும் நின்று வணங்கினா நீ என்னை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அது எப்படி அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? அந்த தொழுகை மார்க்கம் அறியாத மக்கள் கேட்பாங்க, ஏங்க தொழுகைதாங்க செய்யறாங்க, இதுல என்ன தப்பு? இப்படிதான் மடைமாற்றுவார்கள். மார்க்கம் தெரியாம போய் சில நேரத்தில் நம்மளே கேட்பாங்க, ஏங்க தொழுகைதானே செய்யறாங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? யாசின் ஓதி மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்களே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபஜ்ர் 2 ரக்காய்த்து இல்லையா? 4 ரக்காய்த்து தொழுகலாமா? ஏன் அல்லாஹ் அப்படிதாங்க தொழுதுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படிதாங்க, அவருக்கு மார்க்கத்தை பத்தி தெரியாதவரே அங்க சண்டை போடுவார். என்னங்க ஃபஜ்ர் 2 ரக்காய்த்து 4 ரக்காய்த்துக்கிறீங்க, தப்புங்க. அதே அளவுகோல் அதை பார்க்க வேண்டும், அதான் மார்க்கம். அசர் 4 ரக்காய்த்து 8 ரக்காய்த்து தொழுகலாமா? தொழுவுதானே செய்யறோம், வேற ஒண்ணும் செய்யலையே.
அதே அளவுகோல் அங்க பாருங்க, மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில இந்த மார்க்கமாக இருக்கணும். இந்த 2-3 நாடுகளாக வலைதளங்களை வரக்கூடிய ஒரு விஷயம் என்னதுங்க, மெகராஜ் இரவுல நடத்தப்பட்ட என்னது ஒரு விதயத்துல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, விதயத்து, அது எல்லாமே வழிகேடல். அம்மாப்பட்டத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல அம்மாப்பட்டத்துல 2-3 நாட்களாக அந்த வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்க பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. சின்ன விஷயமாக இருந்தது, பரப்பி ஊதி பெரும் பிரச்சனையாக கொண்டு வந்து இன்னைக்கு எங்க நிக்குது, மெகராஜ் இரவு என்று சொல்லி சிறப்பு வழிபாடுங்கிற பெயர்ல 1200 ரூபாய் டோக்கன் கொடுத்திருக்கிறாங்க நிறைய பேத்துக்கு. அந்த அம்மா அது ஜெராக்ஸ் எடுத்து இல்ல டூப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்து சாப்பாடு வாங்க வந்திருக்கு. இதுதான் அந்த பெண்மணி மேல இருக்கக்கூடிய தவறுதான். இது சரிப்படுத்த சொல்லல. ஆனால் நீ செய்த தவறுக்கு அங்கேயும் தவறு செஞ்சிருக்கிறாங்க, இங்கேயும் தவறு செய்யற, நீ மார்க்க ரீதியாக தவறு செஞ்சிருக்கிற, உன்னை என்ன செய்யணும்? அல்லாஹ்வும் தூதரும் காட்டிக் கொடுக்காத மெகராஜ் இரவுங்கிற சிறப்பு வழிபாட்டின் மூலியமாக நீ உள்ள போந்து மக்கள் இடத்துல இந்த பொருளாதாரத்தை வாங்கி அதுல பங்கிட்டு நீ வைத்திருப்பிக்கிற, அதுல கொடுத்த டோக்கன்ல தில்லுமுலை ஏற்பட்டு அந்த பெண்மணி கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. இடையில கூடி ஒரு ஊர்ல பீகார்ல ஒரு பெண்மணியுடைய ஹிஜாபை பிடிச்சி இழுத்தாங்க. அவனுக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? இஸ்லாமியராக இருந்து ஒரு பெண்மணி மேல கை வைப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்குதா? இல்லையே. ஆனால் பொது சபையில அத்தனை பேர் ஆண்களுக்கு முன்னாடி நின்று ஒரு பெண்மணியை இழுத்து அழிச்சாட்டியம் செய்து ஒரு சொற்ப ரூபாய், ஒரு 1200 ரூபாய் ஏமாத்திட்டான்னு சொன்னதுக்காக அந்த பெண்மணியை எல்லார் மத்தியிலும் நின்று வலைதளங்கள்ல போட்டு விட்டையே, அல்லாஹ் உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கேஸ் எடுக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஆனால் இதெல்லாம் எங்க காரணகர்த்தாவா வருது தெரியுங்களா? பிதுகத், வழிகேடல். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்களே, நீ என்னை சார்ந்தவன் இல்ல, லைசம் என்ன, நீ என்னை சார்ந்தவனே இல்லடாங்கிறாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லைன்னு சொன்னா கை சேதப்பட்ட மக்களாக மறுமையை நிற்போம் என்று கூறியவனாக முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹுர்தனாக. அல்லாஹ்வின் தூதர் நீ என்னை சார்ந்தவன் இல்லைங்கிற இந்த கண்டனத்தை நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதுல இன்னொரு இடமாக அல்லாஹ்வின் தூதர் சந்தைக்கு வரும்பொழுது கோதுமை குவியல்கள் இருக்கு. இந்த கோதுமை குவியல்களை பார்த்தோன்னே அல்லாஹ்வின் தூதருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இப்போ என்னமோ கேப்மார்த்தனம் பண்றான் அப்படின்ட்டு அல்லாஹ்வின் தூதர் அந்த கோதுமை குவியல்ல கை விடுறாங்க. உள்ளுக்குள்ள ஈரமான கோதுமை இருக்கு, மேல காய்ந்த கோதுமை. இப்போ அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, இது என்னப்பா இது, மேல காய்ந்து இருக்கு உள்ளுக்குள்ள ஈரமாக இருக்குது, என்ன காரணம் அப்படிங்க போகும்போது, அசப துசமா, மழை வந்து விட்டது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்றாங்க. மழை வந்துருச்சு நனைஞ்சிருச்சுன்னு சொன்னா அது ஈரமானதை தனியாக வைத்து அதுக்கு ஒரு ரேட்டு வை, நீ காஞ்சதை நல்ல ரேட்டுக்கு வை, இதே இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல நான் மேல அப்படின்னு அவரு பூசி முழுகிறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் மோசடியில் ஈடுபடுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் என்னன்னு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர். இந்த மார்க்கம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆரம்பம் முதல் ஒரு மனிதன் ஆரம்பத்துல சொன்ன அடிப்படையில ஒரு பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை பயணிக்கிறானோ அந்த வாழ்க்கை எல்லாத்து கூடயுமே இந்த மார்க்கம் பயணிக்கும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், பிறந்த நாள் கொண்டாடுறான் பாத்தீங்களா, அதுவும் கூட அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க அது மாற்று மத கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம் பிறந்த நாள் கொண்டாடுவது. இன்னைக்கு நம்ம மக்களே இஸ்லாமியர்களே பெரிய தாடி வச்சு தௌஹீங்கிற கொள்கைகள் இருந்து கொண்டே இன்றைக்கு நிறைய பேர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தை ஆசைப்பட்டுருச்சுங்க, ஸ்கூல்ல எல்லாரும் கொண்டாடுறான், என் வீட்டுல மாத்திரம் இன்னைக்கு ஒரு பத்துவா வந்திருக்கு, வீட்டுல மாத்திரம் வச்சு கொண்டாடலாங்கிற பத்துவா எல்லாம் வந்துருச்சு. அதனால அதையும் கையில் எடுத்துட்டாங்க, வீட்டுல வச்சு கொண்டாடலாம். அவர் என்ன அஜ்ரத்தா? அவர் என்ன அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் கிட்ட இருந்து வகை வாங்கி கொடுக்கிறாரா? கடந்த வருடங்களுக்கு முன்பாக அவரும் அது நிலைப்பாட்டில் இருந்தவர் என்னது பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பத்துவா வருது, புது புது பத்துவாவா வருது, என்னது கொண்டாடலாம், நீங்களாக கொண்டாடலாம். மார்க்கம் சொல்லுது, யார் ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ பலைச மின்ன, அவன் என்னை சார்ந்தவன் இல்லைங்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தையாக இருக்கு இன்றைக்கு சமூகத்துக்கு. அவன் என்னை சார்ந்தவனே இல்ல, பர்த்டே கொண்டாடுவான், யார் கொண்டாடுவது? மாற்று மத கலாச்சாரம் கொண்டு வருது. அல்லாஹ்வின் தூதர் கொண்டாடினாரா? சஹாபாக்கள் கொண்டாடினாங்க? அல்லாஹ்வின் தூதர் மனைவிமார்கள் கொண்டாடினாங்களா? யாரும் கொண்டாடவில்லை. அப்படி இந்த மார்க்கத்துல நாம் கொண்டாடக்கூடிய அந்த விழாக்கள் 2 தான், ரமலானும் பக்ரீத், ஹஜ் பெருநாள், அவ்வளவுதான் கொண்டாடக்கூடிய விழாக்கள். ஆனால் நாம் இங்கு எடுத்துக்கொள்வது நாம் சந்தோஷத்துக்காக அது மார்க்கமாக அதை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்திலும் பிதுகத்து.
மௌத்து வீட அங்க பிதுகத்து. மாட்டு மத கலாச்சாரம் செய்யறான். மௌத்து வீட்டுல கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் யாசின் ஓதுறது, பாத்தியா ஓதுறது, கூட்டுத்துவா ஓதுறது எல்லாம் பிதுகத்து. அங்க சாமியாரை கொண்டு வந்து செய்யறான், இங்க அஜரத்தை கூட்டிட்டு வந்து செய்யறாங்க. மௌத்தை அடக்கியாச்சு. அடக்கிட்டு கேட்டுக்கிட்ட வந்து போட்டு சொல்லுவாங்க, 3ஆவது நாள் 16 நாள் ஜாரத்துக்கு வீட்டுக்கு எல்லாம் வாங்க சோறாக்கி போடுறோம். யார் சொல்றா? இந்து இல்ல, ஒரு இஸ்லாமியன் சொல்லி கொண்டு இருக்கிறான். மௌத்தை அடக்கி கொண்டு வந்து கேட்டுக்கிட்ட நின்று சொல்றான். 3ஆவது நாள் ஜாரத்துக்கு அழைக்கிறார்கள். யார் செய்வார்கள்? இந்து மதத்துல செய்வாங்க. வெளியே நின்று எல்லாத்துக்கும் அறிவிப்பு பண்றாங்க. 16வது காரியம் எல்லாருக்கும் வீட்டுக்கு விருந்து இருக்குன்னு சொல்லுவான். திருமண விழாக்கல்ல முன்ன நாள் நலங்கு வைப்பான், இங்க மயிலாஞ்சி வைக்கிறான், பிதுகத்து. அங்க தாலி கட்டுறான், இங்க கருப்பு கயிறு கட்டுறான், பிதுகத்து. அங்க மறுவீடு சிறுவீடு எல்லா வீடும் நடக்கும், இங்க அதுவே நடக்குது, அதுவும் பிதுகத்து. மாற்று மத கலாச்சாரம். கல்யாண வீடுகள்ல பாத்துக்கங்க, நிறைய வீடுகளை இன்றைக்கு எல்லா கல்யாண வீடுகளையும் விதிகத்துகள் அனாச்சாரங்கள் தலைவோங்கி கிணக்கு. கேமரால இருந்து டிவி செட்டுல இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சினிமா பாட்டு இல்லாம இன்றைக்கு திருமணங்கள் இல்லை. பாத்தீங்களா? நிறைய வீடுகள்ல அந்த திருமணத்துக்கும் நாம் போய் கொண்டுதான் இருக்கிறோம். அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், யார் ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ பலைச மின்ன, அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ள போகக்கூடிய நாமும் அவரை சார்ந்தவரே, என்னை சார்ந்தவன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றாங்க. தடுக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்குள்ள நாம எதுக்கு போறோம்? மார்க்கம் ரீதியாக அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையிலே என் வாழ்வில அமைத்து நான் வாழ்கிறேன் என்று இருக்கவர் அந்த கூட்டத்துக்குள்ள போக மாட்டோம். அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டோம், அந்த விருந்தை புறக்கணிப்போம். ஆனா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்றைக்கு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய எல்லாத்திலயுமே சமரசம். இன்னைக்கு தான் நான் போய் பார்த்துட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வர்றதானே பார்த்துக்கலாம். மௌத்து வீட்டில இருந்து, திருமண வீட்டில இருந்து, காதணி விழால இருந்து, பிறப்பு இறப்பு எல்லாத்திலையும் விதத்து. எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ்வின் தூதர் உறக்க சொல்கிறார்கள், பலைச மின்ன, இவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொல்றாங்க. இது கேட்கும் போது நம்மளுக்கு கூசணும், உடம்பு பயம் வரணும். ஏன் தெரியுங்களா? நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர். கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். நான் இத்தனை நாள் அந்த தவறு செய்து விட்டேனே, இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை தூதர் சொன்ன அடிப்படையில வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். கஷ்டம்தான். மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்தில் உறுதியாக நின்று வாழ்க்கையை மேற்கொள் வருவதற்கு இந்த வாழ்க்கை மிகவும் கடினம். அந்த கடினம் சொற்ப காலம். எப்ப வரைக்கும் தெரியுங்களா? மௌத்து வரைக்கும், உங்களுடைய மரணம் வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை, அந்த சோதனை. அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்பிதான் நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம். அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக கொடுப்பான். அதற்காக தான் இந்த சோதனையை ஏற்று இந்த வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். மார்க்க அடிப்படையில இந்த மார்க்கத்தை பின்பற்றி மரணிப்போம் என்று கூறினாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.